இன்று நாம் வாழும் இந்த தமிழ்நாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகை ஆச்சரியப்பட வைத்த நாகரிகத்தின் மையமாக இருந்தது. அறிவு, வர்த்தகம், இலக்கியம், கடல் பயணம், மௌன் எல்லாவற்றிலும் தமிழர்கள் முன்னோடிகள். அந்த காலம் சங்க காலம் என்று அழைக்கப்பட்டது. உலகின் பழமையான இலக்கிய மரபுகளில் ஒன்றாக தமிழ் இலக்கியம் உருவானது. அகநானூறு, புறநானூறு போன்ற நூல்கள் மனித வாழ்க்கையை மிக நுணுக்கமாக பதிவு செய்தன. தமிழர்கள் நிலத்தில் மட்டுமல்ல, கடலிலும் பேரரசு கட்டியவர்கள். புயம்புகார் போன்ற துறைமுகங்களில் இருந்து ரோம நாடு வரை வர்த்தகம் நடந்தது. முத்து, மிளகு, துணி, தொனி உலகம் தமிழர்களிடம் இருந்து வாங்கியது. இன்றும் தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்படும் ரோம நாணயங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் உலக வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகித்ததை நிரூபிக்கின்றன. விண்மீன் இயக்கங்களை கணித்தவர்கள் தமிழர்கள். காலண்டர் கணக்குகள், விவசாய காலங்கள், ட்ரெயினிங் அனைத்தும் அறிவியல் அடிப்படையில் அமைந்தது. அந்த காலத்தில் பெண்கள் கவிஞர்களாகவும் போர் வீரர்களாகவும் இருந்தனர். அவ்வளவு உயர்ந்த சமூக நிலை தமிழ்ச் சமூகத்தில் பெண்களுக்கு இருந்தது. மதுரை போன்ற நகரங்கள் அப்போது கலாச்சாரத்தின் மையமாக இருந்தன. உலகம் முழுவதும் இருந்து வணிகர்கள் இங்கு வந்தனர். தமிழ் உலகில் இன்னும் உயிருடன் வாழும் மிக பழமையான மொழிகளில் ஒன்று. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அதன் மரபு தொடர்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகை வியக்க வைத்த தமிழர் நாகரிகம்.